ஹே ஃபேம் வணக்கம், நான் தான் உங்கள் ரோட் மேனர். இந்த வீடியோவில் நம்ம பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட NS200 வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது. அந்த 3 இயர்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். அண்டு இப்போது நம்ம பைக்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அண்டு இந்த வீடியோவில் நம்ம பைக்கை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தருவேன். அண்ட் பைக் வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் நான் அந்த நீட்டாக வச்சுன்னு இருக்கேன். இன்ஜின் கூட சாஃப்டாக இருக்கும். இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருந்துச்சு, லைக் புது வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இப்போ சேஞ்ச் பண்ண ஆயில் மோட்டல் 7100. அது மட்டும் இல்லாமல் பிரேக் பேட்ஸ் கூட நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பிரேக் பேட்ஸ் ரியரில் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டிஸ்க் பிளேட்டே காலி ஆகிற நிலமை வந்துச்சு. அதெல்லாம் எப்படியோ சீக்கிரமாக நான் கரெக்டாக டைம் மாற்றின நேரம் என்னோடய லக்கு, பை சான்ஸ் நான் தப்பிச்சிட்டேன். இல்லைனா டிஸ்க் பிளேட்டே நான் மாற்றிருக்கணும். ஸோ நீங்களும் அதாவது அப்படியே ஓட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு டிஸ்க் பேடு மொத்தம் மாற்றிருங்க. அது 500 முடிஞ்சிடும். டிஸ்க் பிளேட்லாம் நீங்கள் 1000 ஆர் 2000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண, டிஸ்க் பேடு ரெண்டுமே போத்தும் சேஞ்ச் பண்ணேன். அண்ட் ஆயில் ஃபில்டர் கூட சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஏர் ஃபில்டர் வந்து இப்போ தான் லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது ஆயில் வந்து 4 டைம்ஸ் ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த கேப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது ஏர் ஃபில்டர் நான் சொல்கிறது நம்ம வண்டியில். அண்டு நம்ம வண்டியில் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபால்ட் எல்லாம் இருக்குது. அது நான் இந்த வீடியோவில் போக சொல்கிறேன். 2 weeks later. ஃபேம், நம்ம வண்டிக்கு ஆல்ரெடி இன்ஜின் ஆயில் மாற்றினது, டிஸ்க் பேட் மாற்றினது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ மெனி லேதர்ஸ் ஆஃப்டர் ஷூட்டிங் திஸ் வீடியோ. சாரி ஃபார் தி லேட். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கு எதுவும் பண்ண சொல்ல மாட்டீங்க. பட் இருந்தாலும் வீடியோ கொடுக்கணும்ல, எடுத்த வீடியோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காகவே நான் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. சோதனை ரொம்ப வருதுங்க. வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. அப்படி என்னடா சோதனை நீங்கள் கேட்பீங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. ஓ, ரொம்ப வருத்தமாக இருக்கேன். முடியல. எவ்வளோதான் நானும் போராடுறதுன்னு தெரில. ஆனால் நிச்சயம் ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவேன். ஏன் இந்த டைலாக்லாம் நான் சொல்கிறேன்னு எனக்கும் தெரில. வருது அந்த ஃப்ளோவில். ஸோ டெலிவரி பண்ணிடுறேன். நம்ம வண்டிக்கு 2 டயரும் போயிடுச்சா. ஸோ ரொம்ப மனசு உடைஞ்சிட்டேன். நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது. டயர் தாண்டா போச்சு, ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் தோணும். நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணுவீங்கன்னு தெரியும். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப டைட்டாக இருக்கு. ஏர்ன் பண்ணுறேன், ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறேன், இல்லைன்னு இல்லை. அந்த கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த டயர் மாற்றணும், அந்த இன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணலாம். அது அப்படியே வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அந்த தாட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஏன்னா எந்த டயர் வாங்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு R&D பண்ணி தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். 4 பஞ்சர் போட்டிருப்பேன் இந்த வெஹிக்கிளில். 4 பஞ்சர் போட்டு பஞ்சர் ஆன இடத்துல திரும்ப ஏர் லீக் ஆகுது. ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மஷ்ரூம் பஞ்சர் வந்து போடலாம். அது அந்த மாதிரி ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா மஷ்ரூம் பஞ்சர் போடலாம். அந்த டயர்லேயே 4-5 பஞ்சர் இருக்கு, அந்த பஞ்சர் மேலே லீக் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் டயர் மாற்றுற கண்டிஷனில் தான் இருக்கணும். நீங்கள் புது டயர் டியூப்லெஸ் நீங்கள் வாங்கினா கூட அது டியூப்லெஸ் டயரில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இப்போ 4 பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம டயர் பின்னாடி. 4 பஞ்சர் ஆகி இப்போது டயரும் தேஞ்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் 20,000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிட்டேன் இந்த டயர் வச்சு. இது ஸ்டாக் டயர் வண்டியிலே வந்தது. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். இவ்வளோ ஓட்டியிருக்கேன். இப்போது டயர் மட்டும் மாற்றுறது இல்லை, அதுதான் எனக்கு வருத்தமே. இப்போது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 20,000 வைக்கணும் வண்டிக்கு. அது வச்சாதான் என்னோடய வண்டி வந்து இப்போது நீட் கண்டிஷனில் வரும். இப்போ நான் ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணல, அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஏதோ எத்தனை போகிறேன் வரேன், எங்கேயும் லாங் ரைடும் போகிறது இல்லை. இது வரைக்கும் போனதும் இல்லை. லாஸ்ட் டைம் ஆந்திரா போயிருந்தோம். அது ஒழுங்காக வீடியோ கூட எடுக்கல, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால அது ஒழுங்காக பண்ணல. இனிமேல் வீடியோ வந்தால் கன்ஃபார்மாக உங்களுக்கு தரமாக வரும். நிறைய பேர் பார்ப்பீங்க. அண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணலன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாக்கெட் ஓவராலாக போயிடுச்சு. செயின் லூப் வச்சுருந்தேன், இப்போது ட்ரை ஆகிட்டு இருக்கேன். ஸோ பாக்கெட்டும் மாற்றணும், செயின் ஃபுல்லாக மாற்றணும். அது ஒரு 5,000 வரும். ஃப்ரண்ட் டயரில் கூட ஒரு சின்னதாக டேமேஜ் இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் டயர் வாங்க சொல்லவே இங்கே ஒரு வீரல் மாதிரி இருந்துச்சு. இது எல்லாம் ஹீரோ கிரிப் டயர், ரெண்டுமே ஸ்டாக் டயர் வந்தது. நம்ம ஹீரோ கிரிப்னா டிவிஎஸோட பிராண்டு. ஸோ இதுவும் நல்ல டயர் தான். அண்டு ஹீரோ கிரிப்பே நம்ம போகலான்னு இருந்தோம், பட் எனக்கு பிடிக்கல. இயர் ஆக அதோட குவாலிட்டி கம்மியாகின்னு தான் வரும்.
நம்ம ரோடு அந்த மாதிரி, நம்ம இந்தியன் ரோட்ஸ் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் டாப் 4 பிராண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த டயர் போகலான்னு எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். அந்த டாப் 4 பிராண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்ஆர்எஃப் போகலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மிஷிலின் போகலான்னு பார்த்தேன். அது இல்லைனா அப்போலோ டயர்ஸ், அது இல்லைனா சிஎட் டயர். இது 4மே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயர்னு சொல்லலாம். நீங்கள் அதில் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லைஃப் ஸ்பேனும் நல்லாயிருக்கும். அண்டு எல்லாமே ஓகே. இந்த 4 கம்பெனியில் வந்து எல்லாமே ஓகேன்னு சொல்லலாம். எனக்கு ஹீரோ கிரிப் வந்து நான் அவ்வளோவும் எனக்கு தெரில. பட் அதர்வைஸ் அதர் பிராண்ட்ஸ், நான் சொன்ன 4 பிராண்ட்ஸும் ஓகே. நீங்கள் அந்த 4 பிராண்ட்ஸில் எந்த பிராண்ட்ஸ் வேணால் கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டயர்ஸ்லேயே 2 மாடல் வருது. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி ரேடியல் டயர்னு இருக்குது. நான் போய் கேட்டதில் சிஎட்டில் வந்து ரேடியல் டயர் வந்து ஆஃபரில் இருக்குது. 2500 சொல்லியிருந்தாங்க 130 செக்ஷன் டயர். நான் என்னோட ப்ரிஃபர் என்னென்னா 140 செக்ஷன் போகலாம். இப்போது NS 200 அப்கிரேடட் வெர்ஷனில் 140 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அப்கிரேட் பண்ணிடலாமே. 130 செக்ஷன் எதுக்கு? 140 ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக போட்டால் மைலேஜ் அடி வாங்காது அதெல்லாம். ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷனில் NS 200ல 140 செக்ஷன் தான் வருது. அது அவ்வளோ மைலேஜ் அடி வாங்காது. பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த நல்லா ரோடு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். 10 செக்ஷன் எக்ஸ்ட்ரா இப்போது ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. அண்டு 140 செக்ஷன் போட்டால் நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதை கேட்டிருந்தேன். 130 செக்ஷன் தான் 2500 சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஆஃபரில். நார்மலாக கேட்டிருந்தேன். நார்மல் 140 செக்ஷன் வந்து 3100 rupees சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் வந்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்எஃப் டயர் போயிருந்தேன். எம்ஆர்எஃப் டயர் போய் கேட்டால் பயாஸ் டயர். இப்போது ரேடியல் தனி, பயாஸ் தனி. ஏன்னா பயாஸ் வந்து ஓல்டு டெக்னாலஜி, இப்போ ரேடியல் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. ரேடியல் டயர் வந்து கார்னரிங் ஆகட்டும், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலைசேஷன் ஆகட்டும், அதெல்லாம் நல்லாயிருக்கும் இன்னும் சொல்லியிருந்தாங்க. அது அட்வான்ஸ் டெக்னாலஜினால இப்போ வர எல்லா டயரும் ரேடியலில் தான் வருது. எம்ஆர்எஃப்ல போய் கேட்டால் அது எம்ஆர்எஃப் வந்து ரேடியலும் இருக்குது, பயாஸ் டயரும் இருக்குது. அதாவது நார்மல் டயர், அது ட்ரெட் டயர்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டுமே நான் கேட்டதில் நார்மல் டயர் வந்து 3500 சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரேடியல் டயர் வந்து 4500 சொல்லியிருந்தாங்க. மிஷிலின் போய் நான் ப்ரைஸ் கேட்டிருந்தேன். 140 செக்ஷன் தான் வேணும்னு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4100 rupees சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த எனக்கு ஃபேவரட்னு சொல்லலாம். அதான் இப்போது நான் சேஞ்ச் பண்ணலான்னு எனக்கு தாட்டில் இருக்கேன்னா. பட் மிஷிலினா சிஎட் போகலாமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா சிஎட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். அண்டு அதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலைசேஷன்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மெஷிலினில் இப்போ என் தாட் போயின்னு இருக்கேன். மெஷிலின் தான் நான் மாற்றுவேன். அண்ட் இன்னொரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர். அப்போலோ டயர்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து சூட் ஆகாது. இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து அந்த ஆஃப் ரோடிங்லாம் நிறைய இருக்கும், ரோடு சரியாக இருக்காது. அப்போலோ டயர்ஸ் வந்து ஃபாரினுக்கு வந்தால் சூட் ஆகும். பட் இந்தியன் டயர்ஸ்க்கு சூட் ஆகாது. அதை நான் ரிஜெக்டே பண்ணிட்டேன். அது வேணான்னு. அது காஸ்ட்டும் கூட ரொம்ப அதிகம். அது ப்ரைஸ் கூட நான் கேட்கல. போய் என் தாட்டில் வந்து மெஷிலின் இருக்குது. இல்லைனா சிஎட் மாற்றலாமா? சிஎட் வந்து ஹை ஸ்பீட் ஸ்பெஷலைசேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர்எஃப் வந்து 4500 சொல்லியிருந்தாங்க. அண்ட் மெஷிலின் வந்து 4100 சொல்லியிருந்தாங்க. அது 400 டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்கும். பட் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு இல்லை. குவாலிட்டிலாம் இன்டர்நேஷ்னல் பிராண்டில் ஒரு தரமாக தான் இருக்கும் அந்த குவாலிட்டியெல்லாம். இப்போ என் தாட்லாம் என்ன போயின்னு இருக்குன்னா, இப்போ என் வண்டி வாங்கி ஆல்மோஸ்ட் 3 years ஆகுது. என்னோட ஃபேவரட்னு சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்டு கூட, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவன். ஏதாவது சேடுன்னா என் வண்டி எடுத்துன்னு போயிடுவேன். எங்காவது ஒரு ரைட் போயிட்டு வந்தேன்னா செம்ம ஹாப்பியாகிடுவேன். அண்டு இவனை ரொம்ப முறுக்கி ஓட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை வாங்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கினேன். அது ஈகர்லி வெயிட்டிங்னு சொல்லுவோம். 1 day பிஃபோர் போய் புக் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டே November 1க்கு நான் போயிட்டு இவனை வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கின வீடியோ கூட நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். பட் அதை ஹைட் பண்ணியிருக்கேன். அது ஃபேஸ் ரிவீல் பண்ண அப்புறம் போடுவேன். ஏன்னா மாஸ்க் இல்லாமல் எடுத்துட்டேன் அந்த வீடியோ. ரொம்ப ஹாப்பி. இவனை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த 3 years. இப்போ இவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா மனசு தாங்க முடியல. அதை சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவேன். இவனை ரெடி பண்ணிட்டு நம்ம இவனை வச்சுக்கினே லாங் ரைட்லாம் பண்ணலாம். மோட்டோ விலாக் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு அந்த மோட்டோ விலாக் பண்ணுற ஐடியா இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்கேன். பட் அது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ வந்துன்னு இருக்கும். ரிவ்யூ வீடியோவாக இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன ரைட் ரிவ்யூ வீடியோவாக இருக்கட்டும், அண்டு எங்காவது ட்ராவல் வீடியோவாக இருக்கட்டும், வீடியோ வரும் தரமாக. ஆட்டோமொபைல் கண்டென்ட்டு நம்ம சேனலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் கொண்டு போவேன். ரோட் மேனர் சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமொபைல் கண்டென்ட் நல்லா போடுவான்ப்பா, இவன் ட்ராவல் வீடியோஸ்லாம் வேறு தரமாக போடுவான், அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். அதுதான் என்னோடய ஹோப்பு, என்னோடய நம்பிக்கையே இவன் தான். இவனை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இவனை மறக்க மாட்டேன், கைவிடவும் மாட்டேன்.
சில நேரத்தில் எனக்கே தோணும் இவனை வித்துடலாமான்னு. ஏன்னா இந்த பஜாஜ் வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கேடிஎம் இன்ஜினாக இருந்தாலும் எனக்கு குவாலிட்டியில் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி இல்லை, ஆல்மோஸ்ட் 1 lakh கம்மின்னு நினைக்கிறேன் டியூக்கும் இதுக்கும். அதனால தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இவன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இவனை ஆல்டர் பண்ணி, அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி இவனை நான் பத்திரமா வச்சுப்பேன். நான் சாவர வரைக்கும் இவன் என் கூடவே தான் இருப்பான். நான் சாவர வரைக்கும் இவனை தான் ஓட்டுவேன், மறக்க மாட்டேன் இவனை மட்டும். எத்தனை சூப்பர் பைக் வந்தாலும் சரி, எத்தனை வண்டி வந்தாலும் சரி, எத்தனை கார் வாங்கினாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, பட் இவன் ஆல்வேஸ் ஸ்பெஷல்னு சொல்லுவேன். அண்ட் இந்த விஷயம்லாம் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நம்ம சேனலில் வந்து ஆல்மோஸ்ட் 1500 சப்ஸ்கிரைபர் இப்போது ரீச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ரிவீல் கூட சீக்கிரத்தில் பண்ணிவிடுவேன். எனக்கு ஆசைலாம் இல்லை அந்த மாஸ்க் போட்டுக்கின்னு பண்ணோன்னு. பட் அந்த ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து சரி இந்த மாதிரி பண்ணலாமேன்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ ஃபேஸ் ரிவீல் பண்ணுறது இல்லாமல் என்னோடய ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் உங்களுக்கு கொடுக்கலான்னு திங்க் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வீடியோ தான் உங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் வந்து வரும். ஸோ என்னோட வண்டியை பற்றி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். அந்த வண்டியோட ஸ்டோரி கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கேனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட், ட்ராவல் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். See you later in next வீடியோன்னு சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம், அடிக்கடிக்கு சந்திப்போம். அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தடவை சொல்கிறேன், நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும்னு. ஜஸ்ட் பார்த்துன்னு போயிடாதீங்க. எனக்கும் ஒரு சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட்டான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு தருவேன். அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசு ஆக்ஷன் கேம் கூட வாங்கியிருக்கேன். இன்ஸ்டா 360 ட்வின் எடிஷன். அது 360 லென்ஸ் கூட வரும். அண்டு 4K லென்ஸ், ஆக்ஷன் கேம் லென்ஸ் கூட வரும். அது கூடவே உங்களுக்கு கேபிள் அண்டு பேட்ரி தனியாக, அதுக்கு மவுண்ட்டு, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, அப்புறம் அதுக்கு தனியாக அடாப்டரு, அதுக்கு என்ன மைக் யூஸ் பண்ணுறேன், அது ஃபுல் டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது நான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வண்டி டயர் வேறு போயிடுச்சு. இந்த மாதிரி ஓட்டினா என்ன வருது என் வண்டி. See you later in next video. Bye.